எல்லாருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன, அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு வரலான்னு இந்த விளக்கத்துல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆமாங்க. தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஒரு புது கண்டிஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது தகுதி இருக்கிற நிறைய பெண்களை நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம். சரி, அப்போ என்னதான் அந்த புது ரூல்? அரசாங்கத்தோட சமூக நலத் திட்டங்கள்ல ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரதுக்காக இந்த கட்டுப்பாட்டை விதிச்சிருக்காங்களாம். வாங்க, அது என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். அரசாங்கம் இப்ப எதை தடுக்க நினைக்கிறாங்கன்னா, இரட்டை வாழ்வாதார உதவின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே ஆளு கவர்மெண்டோட 2 வெவ்வேறு உதவி திட்டங்கள்ல இருந்து ஒரே நேரத்துல பணம் வாங்குறத தடுக்கிறது தான். இப்போ விஷயத்துக்கு வரும். அந்த முக்கியமான ரூல் என்னன்னா, நீங்க ஏற்கனவே கவர்மெண்ட் கிட்ட இருந்து வேலை இல்லாதோருக்கான உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, இனிமே நீங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. அவ்வளவுதாங்க விஷயம். அதாவது 2 ஸ்கீம்லயும் ஒரே டைம்ல பெனிஃபிட் வாங்க முடியாது. இதுதான் இந்த மாற்றத்தோட முக்கியமான பாயிண்ட். சரி, திடீர்னு ஏன் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அதையும் பார்த்துடலாம். கவர்மெண்ட் சைடுல இருந்து இதுக்கு சில முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. ஒன்னு, எல்லா ஸ்கீம்ஸ்லயும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரே ஆளுக்கு 2 கவர்மெண்ட் உதவி போறத தவிர்க்கணும். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, வேற எந்த உதவியுமே கிடைக்காம இருக்கிற தகுதியான மத்த பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் உதவி கரெக்டா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேரணும் அவங்க நம்புறாங்க. இது சம்பந்தமா வந்திருக்க அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புல கூட இததான் தெளிவா சொல்லிருக்காங்க. அதாவது இந்த ரூல் எதுக்குன்னா, மத்த தகுதியான பெண்களுக்கு பிரையாரிட்டி கொடுக்கறதுக்கும் இந்த திட்டத்தோட பலன்கள் கரெக்டான ஆட்களுக்கு போய் சேருதான்னு உறுதி பண்றதுக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது நேரடியா உங்கள சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இந்த புது ரூலுக்கு அப்புறம் நீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். அது என்னன்னு பாப்போமா? இப்போ நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த 2 ஸ்கீம்ல உங்களுக்கு எது பெஸ்ட்? வேலையில உதவித்தொகை உங்களுக்கு அதிகமா பயன் தருமா, இல்ல மகளிர் உரிமை தொகை அதிகமா பயன் தருமா? இத நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன். அதாவது எலிஜிபிலிட்டி இருக்கிற பெண்கள் இப்ப இந்த 2ல ஏதாவது ஒன்னு தான் செலக்ட் பண்ண முடியும். ஒன்னு, நீங்க வேலையில உதவித்தொகையே தொடர்ந்து வாங்கலாம். இல்லன்னா அதை விட்டுட்டு மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா 2ம் சேர்த்து வாங்க முடியாது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நீங்க ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமா உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த புது ரூலை பத்தி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. சரி, வாங்க இப்போ நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். மொத்தத்துல இந்த மாற்றத்தோட முக்கிய நோக்கமே என்னன்னா, வேற எந்த கவர்மெண்ட் நிதி உதவியும் வாங்காத பெண்களுக்கு இந்த பணத்தை கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். ஒன்னுக்கு மேல பெனிஃபிட்ஸ் வாங்குறத தவிர்த்துட்டு உண்மையிலேயே யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது தான் இதோட கோல். சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விவரணையை முடிச்சுக்கலாம். இந்த புது ரூல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட உண்மையான நோக்கத்தை நிறைவேற்ற உண்மையிலே உதவுமா? அரசாங்கத்தோட உதவி கரெக்டா தேவைப்படுறவங்களுக்கு போய் சேர இது ஒரு சரியான வழியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.